வணக்கம். புது பதார்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சமூக ஆர்வலர் பானு கோம்ஸ் அவர்களும் திமுகவின் கண்ணதாசன் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். உள்ளாட்சி தேர்தலில் அதிக இடங்கள் கேட்டு திமுகவுடன் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் அப்படின்னு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசர் சொல்லியிருக்கிறாரு. தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையெல்லாம் முடிந்து இடஒதுக்கீடுலாம் முடிஞ்சாச்சு. இப்போ தேர்தல் நீதிமன்றத்துடைய கையில் இருக்கு. நீதிமன்றம் என்ன சொல்ல போகிறதோ அதன் பிறகு தேர்தல் நடத்தப்படும். இப்போ திரும்பி முதல்ல இருந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? அது திருநாவுக்கரசு அந்த தலைவராக ஆன பிறகு அவருடைய இருப்பை அவர் வெளிப்படையாக கொஞ்சம் நியூஸில் அடிபடுற மாதிரி, இல்லை அவர்களுடைய கட்சியினுடைய காடர்ஸ்க்கு அந்த செயல்படுகிற தலைவராக காட்டணும்னா இந்த மாதிரியான சில ஸ்டேட்மெண்ட்ஸை தொடர்ந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா திமுக காங்கிரஸ் உறவை பற்றி கேட்கும்போது கூட ஜெயலலிதாவின் உடல்நிலையை பற்றி ராகுல் கேட்க வருவதாகட்டும், விசாரிக்க வருவதாகட்டும், அவர் கருணாநிதியை மீட் பண்ணாமல் அவர் போவதாகட்டும், பொதுவாக இந்த மரியாதை நிமித்தமான சந்திப்புங்கிற ஒரு கோட்டுக்குள்ளே இந்த மாதிரி சந்திப்புகள்லாம் நடக்கும். ஆனால் அந்த மாதிரி சந்திப்பு கூட நடக்காமல் அவர் போகும்போது இவருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னவாக இருக்குதுன்னு பார்க்கும்போது அந்த மாதிரியான ஒரு தன்னுடைய இருப்பை, தன்னுடைய தலைமையை காடர்ஸ்க்கு தமிழக அளவில் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பேசுவதற்கான ஒரு வாய்ப்பாக இதை பயன்படுத்துகிறார் அப்படின்னா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த செய்தி கிட்டத்தட்ட உயர்நீதிமன்றத்தால் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்ட பிறகு இந்த செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் தலைவர் திருநாவுக்கரசர் அவர்கள் மரியாதைக்குரிய கழகத்தின் பொருளாளர் உயர்நீதிமன்றத்தால் தேர்தல் தள்ளி வைக்கப்பட்ட பிறகு பார்க்குறீங்களா சொல்ல வர அப்பொழுது எந்தெந்த வார்டுகளில் எந்தெந்த மாநகராட்சிகளில் தேர்தலில் நிற்பது என்று பேசி முடித்து அதர்களும் ஒத்துக்கொண்டு வேட்புமனு தாக்கல்லாம் முடிஞ்சு போச்சு. அதற்கு பிறகு அவருடைய கட்சியில் சில அழுத்தங்கள் வந்திருக்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தா எல்லா கட்சியிலையும் எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஆகட்டும், அதிமுகவில் பார்த்தீங்கன்னா டவரில் ஏறுறது, தீ குளிக்கிற போராட்டம் இப்படியெல்லாம் நடக்குது அந்த கட்சியிலேயே. திராவிட முன்னேற்ற கழகத்திலும் சில வார்டுகளில் வாய்ப்பு கொடுக்கலன்றதுக்காக நகராட்சி மாநகராட்சிகளில் சில பேருக்கு டிசென்ட் இருக்க தான் செய்யலாம். ஆனால் அவர்களெல்லாம் ஒருங்கிணைந்து செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் காங்கிரஸை பொறுத்தவரை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள சில பகுதிகள், சில வார்டுகள் உதாரணத்தை எடுத்துக்கொண்டால் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறக்கூடிய வார்டுகள் கூட ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து திராவிட முன்னேற்ற கழகம் பணியாற்ற துவங்கிய ஒரு சூழலில் இந்த தேர்தல் தள்ளி வைக்கப்பட்டது. இந்த சூழலில் அவருடைய மாவட்ட தலைவர்கள் எழுப்பிய அந்த ஒரு பிரச்சனைகளுக்கு பதிலளிக்கும் விதமாக கூட அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த உள்ளாட்சி தேர்தல் கூட்டணி என்பது அந்த தேர்தலுக்காக அந்த மாவட்ட அளவிலே பேசி முடிக்கப்பட வேண்டும் என்பது இரு கட்சியினுடைய தலைவர்களால் எடுக்கப்பட்ட முடிவு. எனவே பேச்சுவார்த்தை என்று ஒரு இருந்தால் கூட அது மாவட்ட அளவில் தான் இருக்குமே தவிர வேறு எந்த அளவிலும் இருக்கான்னு நான் கருதுகிறேன். கட்சியுடைய மாநில தலைவர் தானே சொல்றாரு, மாநில பொறுப்பாளர் தான் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தல சொல்றாரு. மாவட்ட பொறுப்பாளரை விட இவர் தானே உயர்ந்த இடத்துல. இதே மாநில தலைவர் தான் இந்த மாதிரி மாவட்ட செயலாளர்கள் மாவட்ட தலைவர்கள் அளவில் பேசி முடிவெடுப்பார்னு ஒத்துக்கிட்டு போயிட்டாங்க. அதை மீண்டும் ஒரு சொல்றாரு. அது தலைமை தலைவர் கலைஞர் அவர்களோ தளபதி அவர்களோ இது சம்பந்தமாக இன்னும் அவங்களுடைய கோரிக்கை வராத ஒரு சூழலில் இன்னும் தேர்தல் இன்னும் வரல. ஆக ஏற்கனவே ஒரு ஒதுக்கீடு செய்யப்பட்ட முடிவு செய்யப்பட்டவர்கள் ஏற்கனவே ஒரு இடத்துல திராவிட முன்னேற்றம் அறிவிக்கப்பட்டிருக்கும். திரும்ப அங்கே மாற்றி என்று நிச்சயம் குழப்பம் ஏற்பட அது வாய்ப்பு இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஆரம்பத்தில் பேசும்போது நான் குறுக்கிட்டேன். என்ன கேள்வி கேட்க வந்தேன் அப்படின்னா, உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்னு நீங்க சொன்னீங்க. உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் இது தொடர்பான வழக்கு நிலுவையில் இருக்கிற பிறகு காங்கிரஸ் இந்த மாதிரியான செயல்களை சொல்லல. காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திருநாவுக்கரசரும் இப்படி பேசல, இல்ல குறைச்சலா பேசியிருக்கிறார். ஆனா ராகுல் வருகைக்கு பிறகு முதலமைச்சர் உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காக ராகுல் சென்னை போன பிறகு இது அதிகமா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கல. இல்ல, இந்த கேள்வி ராகுல் காந்தி அவர்களை உள்ளாட்சி தேர்தல் அளவுக்கு இறக்கிட்டு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா ராகுல் போனது என்னன்னு அவரே திருநாவுக்கரசரே விளக்கி சொல்லியிருக்கிறாரு. அது மட்டுமில்லாமல் என்ன நோக்கத்திற்காக பார்த்தோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக இந்த சூழலை நீங்கள் அரசியல் கருத்துக்கள் எப்படி வேண்டுமா நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கள நிலவரம் என்பது வேறு. கள நிலவரத்தின்படி எல்லோரும் ஒருங்கிணைந்து வேலை செய்ய துவங்கி விட்டார்கள். அது காங்கிரஸாருக்கும் தெரியும். அவர்களுடைய ஒரு எந்த பகுதியில் செல்வாக்கு அதிகம் இருக்குது ஏதுன்னு தெரியும். உதாரணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை காங்கிரஸுக்கு அதிக இடங்கள். இந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்தவரை எங்கெங்கு வெற்றி வாய்ப்பு அதிகமோ யார் உதாரண சமயத்தில் அந்த கட்சி உறுப்பினர் இல்லாதவர்கள் கூட கட்சியில் இணைந்து செல்வாக்கு பெற்றவர்கள் அங்கு வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்குமே. ஆனால் அவர்களுக்கும் ஒரு கட்சி சின்னத்தில் வாய்ப்பளிக்கக்கூடிய வகையிலான ஒரு தேர்தல் இது. இது நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல் போய் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அந்த வகையிலிருந்து அதை பார்க்கணுமே தவிர கூட்டணி என்பது அந்த பகுதியினுடைய வெற்றி வாய்ப்பை அடிப்படையாக கொண்டது எல்லாருக்கும் தெரியும். இந்த கள நிலவரம் அப்படிங்கிறது நீங்கள் எங்கெங்கெல்லாம் பலமாக இருக்கீங்களோ அங்கங்கே உங்களுக்கான இடங்களை ஒதுக்கி கொடுத்து முடிச்சாச்சு
அப்படிங்கிற ஃபைனல் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கலாமா? அதாவது எங்கெல்லாம் வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது அந்தந்த கட்சிக்குன்னு இருக்கும்போது அது தனியாக போட்டிட்டாலும் அந்த இடத்துல வெற்றி வாய்ப்பு இருக்கும். கூட்டணின்னு வரும்போது அதில் எவ்வளோ தூரம் அட்வான்டேஜஸாக மியூச்சுவலாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையிலேருந்து தான் அந்த கூட்டணி. ஆனால் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் அஸ் இட் இஸ் இப்போது ஒரு டிசன்ட் நோட் இருக்கத்தான் செய்யுது. அந்த கூட்டணியில் சீட்டுகள் ஒதுக்கப்பட்டதில் ஒரு டிசன்ட் நோட் இருக்குது. காங்கிரஸுக்கும் அதில் திருப்தி இல்லை. திமுக அதை விட கொடுத்த சீட்டுகளை விட அதிகமாக கொடுப்பதற்கான நிலையிலும் இல்லை. அந்த முணுமுணுப்பு இருந்தது. சட்டமன்ற தேர்தல் சமயத்திலையும் அந்த முணுமுணுப்பு இருந்தது. உள்ளாட்சி தேர்தல் சமயத்திலையும் இடஒதுக்கீடு தொடர்பாக அந்த முணுமுணுப்பு இருந்தது. ஆனா அந்த முணுமுணுப்பு இப்ப ஸ்ட்ராங்கா நாங்க மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவோம்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒரு மாநில தலைவர்கிட்டேருந்து வருது இல்லையா? இது ராகுல் வருகைக்கு பிறகு அப்படின்னு நான் சொன்னதுல அவர் வேறுபட்டு அவர் மறுக்கிறார். ஆனால் எனக்கு அதிலிருந்து தான் அந்த அது ஸ்ட்ராங்காக வெளிப்படுகிறது அப்படின்னு. வெளிப்படுவதற்கான காரணம் இங்கே உள்ள அரசியல் சூழல். அதை எவ்வளவு தூரம் கேபிட்டலைஸ் பண்ணலாம்னு ஒவ்வொரு கட்சியும் பார்க்கத்தான் செய்யும். அந்த இடத்தில் காங்கிரஸும் அதை நோக்கி ஒரு ஸ்டெப். ஆனால் அட் த எண்ட் ஆஃப் த டே இவங்க தன்னுடைய கூட்டணியை இரு கட்சிகளும் முறித்து கொள்ளுமானா முறித்து கொள்ளாது. ஏன்னா இவர்களுடைய கூட்டணி என்பது விலக முடியாத பிரிய இயலாத ஒரு கூட்டணியாக தான் இருக்குது. பிரிந்தால் என்ன நடக்கும்ங்கிறதெல்லாம் யோசிச்சு தான் அவங்க கூட்டணியவே தொடர்றாங்க. ரெண்டு பக்கமும் கம்பல்ஷன்ஸ் இருக்குது. இந்த கூட்டணியை தொடர வேண்டும்ங்கிற ஒரு சிக்கலில் தான் இருக்குது. அப்போ இந்த கூட்டணி தொடரும். ஆனால் காடஸோட அந்த டிசன்ட் நோட் அவர்களுடைய முணுமுணுப்புகள் தொடரும். அதற்கான ஒரு வேலையை அவர்களை சமாதானப்படுத்துவதற்காக இரண்டு தலைவர்களும் பேசுவார்கள்ங்கிறது நடக்கத்தான் செய்யும். ஆனால் கூட்டணி ஒட்டுமொத்தமாக முறியுமான முறிக்க இயலாத சிக்கல்ல தான் ரெண்டு கட்சிகளும் இருக்கு. அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எந்த கூட்டணி கட்சிகளையும் அவமதித்தோ இல்லை அதை வெளியேற்ற செய்ய வேண்டும் என்று என்றைக்கும் நடந்தது கிடையாது. அந்த கட்சிகளாக வேணான்னு போறது நடந்திருக்க தவிர திராவிட முன்னேற்றம் அந்த மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளினதில்லை. இரண்டாவதாக மரியாதைக்குரிய திருநாவுக்கரசர் ஆகட்டும், மரியாதைக்குரிய தளபதி அவர்களாகட்டும், ரெண்டு பேருடைய அறிக்கைகள்லாம் பேட்டிகள்லாம் படித்து பார்த்தா உங்களுக்கு தெளிவாக தெரியும். எங்கேயாவது எங்களோட கூட்டணி இல்லைன்னு சொல்லவே இல்லை. அது ராகுல் காந்தியுடைய வருகையை பற்றி திருநாவுக்கரசர் பலவிதமாக பேட்டியெல்லாம் கொடுத்துட்டார். என்ன நோக்கத்துக்காக வந்தார், எதனால பார்க்கல அப்படின்லாம் சொன்னார். நீங்கள் அதே போல் ஏன் தலைவர் கலைஞரை பார்க்கவில்லை அப்படின்லாம் ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவர் இன்னும் நோக்கத்திற்காக வந்தார். அவர் காங்கிரஸுடைய தலைமை அலுவலகத்துக்கே போக மாட்டார். அப்படிப்பட்டவர் இப்போ நீங்கள் இன்னாரை பார்க்க ஏன் பார்க்கலன்னு கேள்வி கேட்கறதெல்லாம் ஒரு சரியான ஒரு அரசியல் எடுப்பாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். காரணம் கேட்டிங்கன்னா இவர்களை பொறுத்தவரை இந்த நோக்கத்திற்காக அந்த அம்மையார் உடல் ஒன்று பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிட்டார். இந்த நான் எப்படி இதை புரிஞ்சுக்கிறேன்னா, நீங்க பார்க்கிற போது அது செய்தியாகுது இல்லையா? ஒரு தலைவர் இன்னொரு கட்சி தலைவர் போய் பார்க்கிற போது செய்தியாகிற போது பார்க்கலேங்கிறதை இன்டர்பிரட் பண்ணாத ஒரு மனித உடல் நோய்வாய்ப்பட்டவரை போய் பார்ப்பதை ஒரு அரசியல் பார்வையாக பார்ப்பது ஒரு தமிழகத்துல தான் ஒரு இந்த மாதிரி செய்தியா இருக்கு. மற்ற இடங்கள்ல அந்த மாதிரி இல்லை. இப்போ மரியாதைக்குரிய தளபதி அவர்கள் போய் அந்த அம்மையாரை போய் பார்த்துட்டு வந்தாங்க. இதுல என்ன அரசியல் இருக்கு? அப்படிதான் எடுத்துக்கணுமே தவிர அவர் போய் பார்த்ததுனால அரசியல் நகர்வுகள்னா அது நீங்க சொல்ற அளவுக்கு உள்ளாட்சி தேர்தல் கூட்டணி அளவிற்கு அவரை போய் இறக்கி நிச்சதான் எல்லாருக்கும் ஒரு நகைச்சுவையான ஒரு செய்தியாக இருக்கு. இல்ல உள்ளாட்சி தேர்தல் நகைச்சுவை தானாங்கிறதுக்கு கேள்வி எங்கிருந்து வருது அப்படின்னா, ராகுலினுடைய வருகை அரசியலுக்காக அரசியல் ரீதியான ஒரு விசிட் அப்படிங்கிறது அக்கட்சியை சேர்ந்த சுதர்சன நாச்சியப்பனே சொல்றாரு. இதை விட என்ன வேணும்? நாம வெளியிலிருந்து இல்லை கூட்டணி கட்சியான திமுக அதை மறுக்கலாம். ஆனால் அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அது அரசியல் ரீதியான வருகைன்னு சொல்லும்போது அதிலிருந்து தான் கேள்விகள் வருது. அரசியல் ரீதியான வருகைன்னு சொல்லும்போது ஏன் அதை போய் சந்திக்கலை, அவரை போய் சந்திக்கலை? அப்போ வழக்கமாக நடக்குமே மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு என்ன பர்பஸ்க்காக வந்தாலும் அந்த மாதிரியான ஒரு சந்திப்பும் நிகழ்த்திட்டு தான் அந்த தலைவர்கள் போவாங்க. அது நடக்கலைங்கும் போது அது கேள்வி. அதை பற்றிய கருத்தை திருநாவுக்கரசர் மட்டும்தான் சொல்லணும். அவர் சுதர்சன நாச்சியப்பனை பொறுத்தவரை அவர் தமிழக அரசியலில் எந்த ஒரு பதவி பொறுப்பிலும் இல்லை. அப்படிப்பட்ட சூழலில் திருநாவுக்கரசருடைய அந்த பேட்டியை அவருடைய அறிக்கையை தான் கருத்தாக எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர எல்லா கட்சி தலைவர்கள் ஒரு கருத்து மாற்றப்பட்ட கருத்துக்கள் இருக்கிறாங்க. நம்ம ஏத்துக்க தான் வேணும். நீங்க உள்ளாட்சி தேர்தல் தானே அப்படின்னு சொல்றீங்க. மாவட்ட தலைவர்கள் கூட்டத்துல காங்கிரஸுடைய பெரும்பாலான மாவட்ட தலைவர்கள் திமுகவோட கூட்டணி வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம உள்ளாட்சி தேர்தல் தானேன்னு இதை கடந்தும் போகலாம். அடுத்ததாக வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி போகலாம். இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழலோடு நீங்க பொருத்தி, தமிழகத்துடைய அரசியல் சூழலை பொருத்தி இதை நீங்க கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து நீங்க இதை நீங்க பார்க்கலாம். ஏன் திமுக ஒரு பெரியனன் மனப்பான்மையோடு நடந்துக்கிறதாக இந்த கட்சிகளா நினைக்கிறாங்களா? வாக்கு வங்கி குறைந்து இருக்கக்கூடிய கட்சிகளை திமுக சரியா நடத்தல அப்படின்னு புரிஞ்சு. பெரியனன் மனப்பான்மை என்றது 2016 இப்ப சட்டப்பேரவை தேர்தலில் எந்த கூட்டணி கட்சியா இருந்தாலும் என்னுடைய சின்னத்தில் தான் போட்டியிட வேண்டும் என்று வட்டியது அதிமுக. அதான் பெரிய மனப்பான்மை. திரும்பி போறாங்க. இல்ல திராவிட கூட்டணியே வேண்டான்னு சொல்லக்கூடிய அதிமுகவை நோக்கி கட்சிகள் நகர்றாங்க. கூட்டணி கட்சிகளை அப்படி அவமதிக்கக்கூடிய சிந்தனை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு என்றைக்கும் கிடையாது. அது மதிச்சோம். என்னோட கேள்வி என்னன்னா, நீங்க அதிமுக கூட்டணி வேண்டான்னு சொல்லி
தனியா நிக்கிறேன்னு சொன்னாலும் இந்த கட்சிகள் ஒரு இணக்கமான போக்கை அந்த கட்சிட்ட வந்து கடைபிடிக்கிறாங்க. ஆனா திமுக அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும்னு காவிரி விவகாரத்துல நிக்கிறாங்க. ஆனா எந்த கட்சிகளுமே நீங்க ஆதரவில்லை. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது ஒரு மாநிலம் தழுவிய பிரச்சனையில் ஒரு அச்சம், பயம் மற்ற கட்சிகளுக்கு, சிறிய கட்சிகளுக்கு இந்த ஆளுங்கட்சியிடம் இருக்கிறது. அது ஒரு அடிப்படையான காரணம். நீங்கள் அடிப்படையாக புரிஞ்சுக்கணும். இன்னும் பல்வேறு உண்மைகளை தமிழகத்தில் எவ்வளவு பிரச்சனைகள், சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கின்றன. ஒரு முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்து கூட ஒரு சரியான செய்தி இந்த அரசாங்கம் சொல்ல தவறுகிறது. ஆனால் கூட நிறைய ஊடகங்களும் பத்திரிகைகள் ஆகட்டும் அதை பற்றி விவாதிக்க தயங்குகிறது. அந்த அச்சம், அதே அச்சம் வந்து சிறிய கட்சிகளுக்கு இருக்குது. ஆனால் இன்னொன்று சொன்னீங்க, 2011 இதே உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் தனிச்சு தான் பல்வேறு இடங்களில் போட்டியிட்டது. அதே மாதிரி 2014 நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டது. அவர்களுடைய விருப்பம் அது, அதை யாரும் தடுக்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் நாங்களாக யாரையுமே வந்து தவிர்ப்பதில்லை. அவர்களாக விலைகளும் யாரையும் தடுக்க முடியாது. இதுதான் அரசியல் நடைமுறை. அதே போல நீங்க மாவட்ட தலைவர் கூட்டத்தை பற்றி சொன்னீங்க. அந்த மாவட்ட தலைவர் கூட்டம் நடைபெற்ற மறுநாள் அன்று மாலையும் இருவேறு பத்திரிகைகள் இருவேறு செய்திகள். ஒன்று பல்வேறு மாவட்ட தலைவர் கூட்டணி வேண்டாம் என்று சொன்னதாக ஒரு பத்திரிகையில் செய்தி, இன்னொரு பத்திரிகையில் வந்து கூட்டணி வேண்டும் என்று பெருமாள் விரும்பினார்கள் என்றெல்லாம் செய்தி. ஆக பத்திரிகை செய்திகள் வேண்டாம்னு சொன்னாங்கிற அடிப்படையில் இல்ல ரெண்டு செய்தி வந்தது. நான் வந்து பெயரை குறிப்பிட பத்திரிகை ஒரு பெயர் கொடுப்பேன். நீங்க அந்த வெளிவந்த பத்திரிகைகள் எடுத்து பார்த்தது மாலை பத்திரிகைகளை. ஆனால் இந்த பத்திரிகை செய்திகளாக இருந்தது தவிர இது சம்பந்தமாக இப்படிதான் விவாதிச்சாங்க, இந்த தலைவர்கள்லாம் சொன்னாங்க, வேண்டாம்னு சொன்னாங்கன்னு திருநாவுக்கரசர் யாரும் பேசவே இல்லை. கூட்டணி தொடரும், நாங்க மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துவோம் அப்படின்னா சொன்னாலும் மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் கூட்டணி வேண்டாம் அப்படிங்கிற கருத்தும் ரொம்ப பலமா ஒழிச்சிருக்கு. இது திமுகவுடைய அணுகுமுறையினால காங்கிரஸ் இந்த முடிவுக்கு வந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறதா? எப்படி இதை பார்க்கிறது? திமுகவின் அணுகுமுறை எதிலிருந்து வருது அப்படின்னா, அவங்க சட்டசபை தேர்தலில் அதிக சீட்டுகளை கொடுத்ததன் மூலமாக தங்களுடைய வெற்றி வாய்ப்பை, அறுதி பெரும்பான்மை பெறும் வாய்ப்பை இழந்து விட்டதாக அந்த கட்சிக்குள்ள ஒரு பேச்சு இருக்குது. அந்த வியூவிலேருந்து தான் அவங்க லோக்கல் பாடி இதில் வந்து சீட்டுகளை குறைச்சி கொடுக்குறாங்க. இங்கே வந்து தங்களுக்கு அதிக இடம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது, அதை வந்து கூட்டணிங்கிறதுனால நாம் இழக்கிறோங்கிறது. ஆக இரு கட்சி அந்த தொண்டர்களிடையே வந்து அந்த ஒலிக்கக்கூடிய குரல்களில் வந்து நியாயம் இருக்கான நியாயம் இருக்குது. ஆனால் இந்த கூட்டணி வந்து அந்த நியாயத்தை கேட்டு இரு கட்சி தலைவர்களும் இந்த கூட்டணியை முறித்துக் கொள்வார்களாங்கிறது தான் கடைசியாக. ராகுல் வருகைக்கு பிறகு கட்சிக்கு ஒரு புதிய உத்வேகம் வந்திருக்கு, ஒரு புத்துணர்ச்சி வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை காங்கிரஸ் கட்சிக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு கூட பார்க்கலாமா? ராகுல் வந்துட்டாப்பில் ராகுலுக்கு தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான ஒரு இது இருக்கு, ஸ்டாண்ட் இருக்கு. அவர் வருகை வந்து ஒரு பெரிய அளவில் இங்கே பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுக்குமானா, கட்சி தொண்டர்களுக்கு வேணால் அவரை பார்த்த உடனே ஒரு உற்சாகம் வந்திருக்கலாம். ஆனால் அது எந்த அளவில் வாக்குகளாக மாறும் லோக்கல் பாடி எலெக்ஷன்லங்கிறது தான் கேள்வி. அது இருக்காதுங்கிறது தான் அடிப்படை. அப்படிங்கும்போது அந்த ராகுலுடைய வருகை தொண்டர்களுக்கு உற்சாகம் ஊட்டக்கூடியது. ஆனால் கூட்டணியை பெரிய அளவில் அந்த சீட்டுகளை அதிகமாக கேட்டு பெறுவதற்கோ வைப்பதற்கோ வேறு மாதிரியான அரசியல் ப்ரெஷர்ஸ் மூலமாக தான் ராகுலின் வருகை தொண்டர்களுக்கு உற்சாகமூட்டக்கூடியதல்ல. பொதுவாகவே வாக்கு வங்கி குறைவாக இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து இந்த பெரிய கட்சிகள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு தேர்தல் சமயங்கள்லயும் சரி மற்ற சமயங்கள்லயும் சரி இந்த நடத்தை தொடர்பாக தான் அவங்க வைக்கிறாங்க. சரியா நடத்தல, மரியாதை கொடுக்கல, குறைந்த எண்ணிக்கையில இடங்கள் ஒதுக்குறாங்கிற மாதிரியான குற்றச்சாட்டு தான். இவங்களை பலப்படுத்திக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிறதா, இல்ல இவங்களுடைய அணுகுமுறையில பெரிய கட்சிகளோட அணுகுமுறையில மாற்றங்கள் வேணும் அப்படின்னு எடுத்துக்கிறதா? பெரிய கட்சின்னு சொல்லும் போது அவங்க எப்படி பெரிய கட்சி ஆனாங்கன்னு அவங்க ரூட் லெவல்ல இருந்து உழைக்கிறாங்க. அதை வந்து நாம இது அந்த மாதிரியான ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை அவங்க ஓவர் த நைட் பண்றதில்ல. பல வருடங்களுடைய தொடர் உழைப்பு, கடும் உழைப்பு தான் அவர்களை வந்து பிரதான கட்சிகளாக மாற்றுகிறது. அதெல்லாம் நாம குறைச்சு மதிப்பிட முடியாது. அந்த அளவுக்கு நீங்க வளரலைங்கும் போது உங்க செகண்டரியா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அது அரசியல்ல அது கண்டிப்பாக நடக்கத்தான் செய்யும். அது தவறுன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய இருப்புக்காக போராடுவது, அதிகாரத்தை கைப்பற்றுவதுங்கிற லெவல்ல இருந்து தான் மற்ற எல்லாத்தையும் பார்க்கும். அதனால அந்த நிலையில வந்து தவறு சொல்ல முடியாது. ஆனா காங்கிரஸுக்கு இப்போது அந்த கூட்டணியில் அதிக சீட்டுகளை பெறுவதற்கான ஒரு வாய்ஸ் அதிகமாக கேட்பதற்கு காரணம் ராகுலினுடைய அரசியல் ரீதியான வருகையும் அது ஏற்படுத்துகிற திமுக மீது ஏற்படுத்தக்கூடிய ஒரு அரசியல் அழுத்தமும் அப்படிங்கிறதுல இருந்து தான் அதை பார்க்கணும். செய்தி அதாவது சிறிய கட்சிகள் பெரிய கட்சிகள் என்று திராவிட முன்னேற்ற வேறுபட பார்க்கல. ஒரு சிறிய கட்சிகளாக இருந்தால் கூட ஒரு தலைவர் நினைச்சாருன்னா மரியாதைக்குரிய தலைவர் கலைஞர் அவர்களையோ தளபதி பொருளாளர்களையோ நேரடியாக சந்தித்து பேச முடியும். இது பெரிய கட்சி என்று சொல்லக்கூடிய மற்ற கட்சிகளில் இந்த வாய்ப்புகள் இல்லை என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன். அரசியல் மதிப்புமிக்க தொழில் அப்படின்னு தமிழக அமைச்சர் மாஃபா பாண்டியராஜன் பேசியிருக்கிறார். மாணவர்கள் முன்னாடி அவர் ஒரு தனியார் கல்லூரியில் பேசியிருக்கிறார். ஒரு தொழிலை செய்யக்கூடியவர், ஒரு பணியை செய்யக்கூடியவர் இது மதிப்புமிக்க தொழில் அப்படின்னு சொல்ல வேண்டிய நிர்பந்தம் என்ன? இந்த சூழலை எப்படி புரிஞ்சுக்கிறது? முதல்ல மதிப்புமிக்க தொழிலானா ஆமாம், டிக்னிஃபைடு ப்ரொஃபஷன் தான். ஆனால் அந்த டிக்னிட்டியை கீப்பப் பண்ணுறது யாரோட வேலைன்னா அதில் யாரெல்லாம் உள்ளே வராங்களோ அவங்களுடைய வேலை தான். ஆனால் அந்த டிக்னிட்டி கீப்பப் பண்ணப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வியில தான் சொன்னவர் உட்பட
ஒரு அரசியலில் எந்த அடிப்படையில் உள்ள வரும், தேர்தல் வெற்றிக்கு நாம் பணபலத்தையும் மசில் பவரையும் யூஸ் பண்ணுறோமா, இது எல்லாமே அந்த டிக்னிட்டியை கொஞ்சம் கொஞ்சமாக எரோட் பண்ணிக்கிற குறைக்கிற வேலை. அப்போ இந்த வேஸ் அண்ட் மீன்ஸ் தான் ஒரு கோலை நீங்கள் அடையிறதுக்கான வேஸ் அண்ட் மீன்ஸ் மிக முக்கியமானது. அதில் அத்தனை வேலைகளையும் டிக்னிட்டியை குறைக்கக்கூடிய அத்தனை சீரழிவுகளையும் நீங்கள் முன்னெடுத்துட்டு அது டிக்னிஃபைடு ப்ரொஃபஷன்னு சொல்கிறது வந்து எந்த அளவில் அது சரியாக இருக்கும்? அந்த டிக்னிட்டியை குறைப்பது யார்? மக்கள் எப்படி பார்க்குறாங்க? இவங்களுடைய செயல்பாடுகள்னால அவங்க எப்படி பார்க்குறாங்க மக்கள்? அதாவது அரசியலை ஒரு தொழில்முறை ஆக்குவது என்று சொல்வது ஒரு நகைப்புக்குரிய செய்தியாகத்தான் இருக்கிறது. மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் காமராசர் ஆகட்டும், பெருந்தலைவர் காமராசர் ஆகட்டும், அல்லது தலைவர் கலைஞர் ஆகட்டும், இவர்களெல்லாம் பெரிய அளவில் படிக்காதவங்க. படிக்காமலே ஒரு நிர்வாகத்தை எவ்வாறு சிறப்பாக நடத்துவது என்று அறிந்து கொண்டவர்கள், அதை செயல்படுத்தி காட்டியவர்கள். அரசியல் என்பது மக்களுக்கான நலத்தை முன்னெடுத்து செல்வதும் அரசியலாக இருந்தது. ஆனால் இப்போது அதை தொழில்முறையாக ஆக்க வேண்டும் என்று சொல்வது, குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் இப்போ MBA படிக்கிறாங்க. தொழில்னு புரிஞ்சுக்கலாம், இல்ல ஒரு பணின்னு புரிஞ்சுக்கலாம், வேலைன்னு புரிஞ்சுக்கலாம். MBA பட்டதாரிகள் ஏன் கேட்கறான்றது நான் சொல்றேன். MBA பட்டதாரிகள் பார்த்தீங்கன்னா ஒரு நிறுவனத்தில் அவர்கள் MBA பட்டதாரி எதுக்கு நியமிக்கிறாங்க? செலவுகளை குறைத்து, தொழிலாளர்களை குறைத்து, இப்படிப்பட்ட நிலைமைக்குத்தான் பெரும்பாலும் அந்த நிர்வாக நலனுக்காக மட்டும்தான் MBA பட்டதாரிகள் நியமிக்கிறாங்க. இங்கே MBA பட்டதாரிகள் மக்களுடைய நலன் எதெல்லாம் காஸ்ட் குறையுது, எப்படிலாம் அந்த தொழில்முறை சிந்தனையாளர்களால் தான் உருவாக்கப்படுகிறதா கல்விக்கூடங்களில் மக்களுக்கு சேவை செய்பவர்களாக எந்த MBA பட்டதாரி உருவாக்குறதுல பெரும்பாலும் இதுதான் நிலைமை. நமது கல்வி முறையும் அப்படி தான் இருக்குது. ஒரு நிறுவனத்துடைய செலவுகளை குறைத்து எப்படி நிறுவனத்துக்கு லாபம் ஈட்டி தருவது என்பது. இதை போய் அரசியல் நுழைச்சா இந்த MBA பட்டதாரிகள்லாம் மக்கள் நலத்திட்டங்கள் எவ்வளோ இருக்குது இதெல்லாம் எதுக்குன்னு கேட்பாங்களே தவிர அவர்கள் அரசியல் சிந்தனையோடு மக்களுக்கு அந்த செய்யக்கூடிய பல்வேறு நலத்திட்டங்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் இருக்கும். அவங்க MBA படிச்சவங்க அரசியல் வரக்கூடாதுன்னு சொல்ல, ஆனால் அவருடைய சிந்தனை இல்ல நுழைக்கிறது கட்சிகளுடைய கையில இருக்கிற விஷயம் தானே. இது வெளியே அவங்க படிச்சுட்டு வராங்க, அவங்க வேலை கேட்கறாங்க, நீங்க முடிவு செய்ய போறீங்க. அவங்க வேணுமா வேணாமா, நீங்க வாங்க கோட் சூட் போட்டு கூட PR ஏஜென்சிட்ட கொடுக்கணுமா கொடுக்க வேணாமாங்கறத கட்சிகள் தானே முடிவு பண்ணணும். சொல்றேன். இதுக்கு அவருடைய அரசியலில் பங்களிப்பு என்பது மக்களுடைய நலனை சார்ந்ததாக இருக்க வேண்டும். படித்தவங்க வரக்கூடாதுன்னு நான் சொல்லல. ஆனால் நீங்க MBA கேட்கிற கேள்வி அடிப்படையான கேள்வியே இதுல வேற. அவர் மாணவர்கள்ட்ட பேசியிருக்கிறார். அரசியல் ஒரு மதிப்புமிக்க தொழில்னு அவர் சொல்றாரு. அப்படி இருக்கா அந்த சூழலை அவர் திரும்ப திரும்ப மாணவர்கள்ட்ட சொல்ல வேண்டிய கட்டாயம் சொல்றேன். இப்ப சூழல் அது மாதிரி இல்லையாங்கிறதான் கேள்வி. நம்ம மாணவர்களை விட்டுடுவோம். நீங்க தொழில் வேறு அரசியல் வேறு, அது அடிப்படையா அதுதான் நான் பதில் சொல்ல வரேன். மதிப்புமிக்க தொழில் என்று சொல்லும்போது மதிப்புமிக்க பணி என்பது வேறு. மதிப்புமிக்க இந்த கண்டெக்ஸ்ட் தான் இதை புரிஞ்சுக்கணும். மதிப்புமிக்க பணின்னு அவர் சொல்றாரு. ஆனா அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, மதிப்புமிக்க மக்களுக்கு அளிக்கக்கூடிய சேவை நீங்க நினைச்சு வாங்கன்னு சொல்லணும். ஆனா தொழில் என்று யார்கிட்ட சொல்றாரு? ஒரு MBA நிர்வாக பட்டதாரிகள்கிட்ட பேசுறாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் தொழில் என்பது என்ன? ஒரு நிறுவனத்தில் தொழிலாற்றுவது அவங்களுடைய இது. அவருடைய பொருளும் அப்படிதான் சொல்றாரு. நானும் இந்த மாதிரி ஒரு MBA படிச்சிருந்தேன், நான் இப்ப அரசியல் இருக்கிறேன்றாரு. ஆக நான் என்ன சொல்றேன், மக்கள் பணி என்பது வேறு. நிச்சயமாக ஒரு சாதாரண பாமனுடைய உணர்வுகளை, அவனுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்வது என்பது வேறு. அப்படி MBA படிச்சவங்க அந்த கஷ்டங்களை, உணர்வுகளை புரிந்து கொண்டு மக்களுக்கு அந்த மதிப்புமிக்க பணியை செய்ய வெளிப்படுறதா இல்ல. அவர் என்ன சொல்றாரு, நான் இது மாதிரி ஒரு தனியார் கம்பெனி ஆரம்பிச்சு மனிதவளத்துறையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தில் நான் வேலை செஞ்சதுனால என்னால் அரசியல் ரீதியாக நல்லா செயலாற்ற முடியுங்கிற துணியில தான் அவர் சொல்றார். இப்போ நம்ம பகுதி நேர தொழில் தான் செய்யணும், அரசியல் இருக்கிறவர்கள் பகுதி நேரமாக தான் இதில் இருக்கணும், அப்பதான் நீங்க லஞ்சம் ஊழல்லாம் ஒழிக்க முடியும். முழு நேரமா இதில் இருந்தீங்கன்னா இதுலேருந்து நீங்க வருமானத்தை எதிர்பார்ப்பீங்க, லஞ்சம் ஊழல் இருக்குங்கிறதா. அப்ப இவர் சொல்றதை இந்த கண்டெக்ஸ்ட்ல தான் புரிஞ்சுக்கணுமா, இல்ல திரு கண்ணதாசன் சொல்ற மாதிரி பார்க்கணுமா? இல்ல, அவர் சொன்னதுல இருந்தே வரேன். அதாவது இது மக்கள் பணி, மக்களுக்கான பணி, மக்களுக்கான சேவை. அந்த ரூட் லெவலில் இருக்கிற கீழிருந்து மேலே போகணும் பாலிடிக்ஸ். கார்ப்பரேட் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி ஒரு கட்சியோ அரசியலையோ செய்யக்கூடாது, கீழ் லெவல்லேருந்து போகும். அதெல்லாம் சரி, ஆனால் எல்லாம் தியரட்டிக்கலாக தான். ப்ராக்டிக்கலாக தமிழகத்தில் அவர் 2 தலைவர்களை சொன்னார். ஒரு தலைவரை நான் ஒத்துக்கிறேன், இன்னொரு தலைவர் பற்றிய கேள்வி எனக்கு இருக்குது. ரூட் லெவல்லேருந்து நீங்கள் பாலிடிக்ஸ் படிக்காதவர்கள் மக்களுடைய உணர்வுகளை, தேவைகளை, பிரச்சனைகளை புரிந்து அந்த மக்கள் பணி செய்கிறாங்க. மக்கள் பணி செய்யும்போது அது மக்கள் பணியாக மட்டும்தான் இருக்குதா? அந்த அரசியல் அதனுடைய டிக்னிட்டியை முழுவதுமாக இழந்து சுயலாபமும் சுய அதிகாரமும் மட்டுமே கணக்கில் கொண்டு ஒரு குடும்ப அரசியலாகட்டும், வாரிசு அரசியலாகட்டும், சொத்து சேர்ப்பதாகட்டும், இது எல்லாத்துக்குமான ஒரு பணியாக, முழு நேர ப்ரொஃபஷனாக இதை மாற்றியது யார்?
தமிழகத்தில் இந்த மாதிரியான மாறுதல்களை கொண்டு வந்தது யார்? அப்போ அரசியல் குறித்த அரசியல் ஒரு சாக்கடைன்னு பொதுமக்கள் மனசுல வந்து அந்த மாதிரியான எண்ணம் உருவாவதற்கு காரணமான தலைவர்கள் யாரு? அப்ப இதுல இருந்து தான் நாம மாஃபாவோட ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரியான ஒரு அஷூரன்ஸ் கொடுக்க வேண்டிய நிலை ஏன் வருதுங்கிறது இல்ல. ஒரு பார்வை வந்து சரியாக இருந்தால் இப்படிப்பட்ட தவறான புரிதல்கள்லாம் இருக்காது. ஒரு அரசியல் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து யாருமே வந்து அரசியலில் வரக்கூடாதுன்னு எந்த ஒரு தடையும் கிடையாது. ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அரசியல்வாதி எவ்வளவு இழப்புகளை சம்பாதிக்கிறான்றது ஒரு அரசியல்வாதியாக இருந்து பார்த்தா தான் தெரியும். வெளியில மேம்போக்கா அரசியல் பேசுறதுல எந்த விதமான பயனும் கிடையாது. எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் பங்கஜ் முண்டேலாம் யாரு? அந்த குடும்பங்கள்லாம் எப்படி வந்தாங்க? இப்படி பல்வேறு குடும்பங்கள் தங்களுடைய குழந்தைகளை தங்களுடைய குடும்பத்தை அவர்கள்லாம் இழந்துட்டு அரசியலுக்காக மக்களை தங்களை பணித்துக் கொண்ட பொழுது அப்பொழுது வந்து அரசியலோட பழகி அவர்கள் குடும்பத்தினும் அரசியல் முற்பட்டார்கள். இவங்க சொல்றாங்க ஏதோ குடும்ப அரசியல் சொல்லிட்டு இதை கேட்டு எல்லாருக்கும் புளிச்சே போச்சு. ஏன்னு கேட்டால் யார் குடும்ப அரசியல் அதில் இருக்கிறாங்க? அவர்கள் இருப்பதெல்லாம் எல்லோருமே அரசியல் பணியாற்றக்கூடியவர்கள், அதுக்கு தகுதி வாய்ந்தவர்கள். அதே மாதிரி சொத்து சேர்த்தாங்கன்றாரு. ஜெயலலிதா விடவா எந்த விதமா ஒரு பைசா சம்பளம் வாங்கிட்டு சொத்து சேர்த்தாங்க. ஆரம்ப காலத்திலிருந்து 1957ஆம் ஆண்டிலிருந்து சட்டப்பேரவை அரசியல் தவறான அதிகாரம் சொல்றேன். 57 மட்டும் இல்லாமல் அதாவது திரைப்பட துறையில சொத்து வச்சுட்டு தன்னுடைய சொந்த எழுதி கொடுத்தாரு. ரொம்ப குறைவா இருக்கு. இதை நம்ம பொதுவா எடுத்து ஒரு மாணவர்கள் முன்னாடி இவர் இப்படி பேசுறாரே கண்டெக்ஸ்ட்ல நம்ம பேசுறோம். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒருமித்த கருத்துடன் மத்திய அரசை அணுகினால் காவிரி பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார். இந்த ஒருமித்த கருத்தை எப்படி இரு மாநிலங்கள் அவங்களுக்குள்ளேயே ஏற்படுத்திக்கணுமா, இல்ல மத்திய அரசு ஏற்படுத்தணுமா, இல்ல ஏற்படுமா? இல்லை, அவர் சொன்னதுக்கு நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கர்நாடக அரசும் தமிழக அரசும் ஒரு இணக்கமான ஒரு இதுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் மத்திய அரசு அணுகுனா அதுக்கு தீர்வு கிடைக்குங்கிறார். அப்போ இணக்கமான ஒரு இது இரண்டு மாநில அரசுகளும் வரணும்னா அவங்க தண்ணி கொடுக்க மாட்டோங்கிற ஸ்டாண்டில் தான் அவங்க நிற்பாங்க. நாம் வந்து தண்ணி வேணுங்கிற நம்மளுடைய உரிமையை கேட்டு தான் நிற்போம். இதில் இணக்கமான ஒரு இதுன்னா ஒன்று நம்மளுடைய கோரிக்கையை நாம் குறைச்சிக்கணும், இல்லை அவங்க ஸ்டாண்ட்லேருந்து அவங்க இறங்கி வரணும். இரண்டுக்குமான இது வந்து இடம் இருக்கா அப்படிங்கிறது தெரியலை. எவ்வளோ தூரம் இறங்கி வர முடியும்? அப்படி இறங்கி வரும் பட்சத்தில் இரண்டு மாநில மக்களுடைய அதிருப்தியையும் சம்பாதிக்க வேண்டியிருக்கும். அந்த உரிமைகளை விட்டு கொடுத்ததாக இங்கே தமிழக இவங்க நினைப்பாங்க, அங்கே வந்து தண்ணி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லும்போது கொடுக்குறீங்களேங்கிற ஒரு அரசியல் எதிர்ப்பு வரும். அப்போ இந்த சிக்கலில் இருக்கும்போது இரண்டு பேரும் இணக்கமான ஒரு இதுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் மத்திய அரசை அணுகுங்கன்னு சொல்கிறதே அடிப்படையில் எனக்கு தவறான ஒரு இதாக தெரியுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய வார்த்தைகளுக்கெல்லாம் அவ்வளோவா மதிப்பு கொடுக்க வேண்டியதில்லைன்றது ஜல்லிக்கட்டு பிரச்சனையிலே மிக தெளிவாக தெரிஞ்சு போச்சு. இந்த இந்தியாவை பொறுத்தவரை தேசிய ஒருமைப்பாடு பேசக்கூடிய தேசிய கட்சிகள் அந்த தேசிய ஒருமைப்பாட்டை நிலைநாட்டுவதற்கு தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்த தவறி இருக்கிறது ஒன்று. இரண்டாவதாக, இந்த காவிரி நீர் பிரச்சனையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது குற்றம் சாட்டிய இதை ஜெயலலிதா உட்பட சொல்கிறார். 2007ஆம் ஆண்டு தீர்ப்பு வந்தது, ஏன் அரசிதழில் வெளியிடலைன்னு சொன்னாங்க. 2019 அரசிதழ் வெளியிடப்பட்டு விட்டது. ஆனால் அதற்கு பிறகு அப்பப்பொழுது கர்நாடகா முட்டுக்கட்டை போட்டு நீதிமன்றத்திலும் தடை ஏற்படுத்தி கொண்டிருந்தது. இந்த 2014ஆம் ஆண்டு மோடி சர்க்கார் வருது. மோடி அரசாங்கம் வந்த பிறகு 2 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட 2.5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஏன் அந்த அவங்க சொல்வது போல உச்ச நீதிமன்றம் சொன்னது போல ஏன் அவர்கள் ஒரு தீர்மானம் கொண்டு நாடாளுமன்றத்தில் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு முயற்சி செய்யவில்லை? 2, நர்மதா நதி இது பங்கீடு திட்டம் வந்தது, அங்கேயும் ஒரு மேலாண்மை வாரியம் இது மாதிரி அமைச்சாங்க. அப்பொழுதெல்லாம் இந்த நாடாளுமன்றத்தில் ஒப்புதல் என்ற வார்த்தையை வரலையே. ஏன் தமிழகத்துக்கு மட்டும் இந்த ஒப்புதல் என்ற வார்த்தை, நாடாளுமன்ற ஒப்புதல் வார்த்தையை ஏன் புதுசாக சொல்கிறாங்க? ஆக இவர் சொல்கிறார், மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணன் சொல்கிறார், நான் 2 முறை உமாபாரதி சந்தித்தேன். நீங்கள் கர்நாடகத்தை பாருங்கள், இந்த கர்நாடகத்தில் இருக்க அத்தனை பேரும் காங்கிரஸ் கட்சியாகட்டும் பிஜேபியுடைய அனைத்து அமைச்சர்களும் சென்று உமாபாரதி சந்திக்கிறாங்க. ஏன் இவர் மட்டும் தனியா போய் உமாபாரதி கேட்கிற எல்லா கேள்விகளும் அந்த கட்சியை சேர்ந்த பிரதிநிதிகள் வருகிற போது, விவாதங்களுக்கு வருகிற போது அவங்கள்ட்ட நம்ம வச்சாச்சு. இப்ப பொன் ராதாகிருஷ்ணன் சொல்ற முக்கியமான ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, இரு மாநில மக்கள்கிட்டையும் அரசுகள்கிட்டையும் ஒருமித்த கருத்து வரணும்னு. தமிழகத்துல ஒருமித்த கருத்து வருவதற்கான சூழல் இருக்கா? தமிழகம் கட்சிகள் எல்லாரும் இந்த பிரச்சனையில ஒருமித்த குரலா ஒலிக்கிறாங்க. அவரு இரு மாநிலத்தையும் ஒப்பிட்டு பேசுவது ஒரு தவறான கண்ணோட்டம். ஏனால் பாதிக்கப்பட்ட மாநிலம் தமிழகம். அவங்க என்ன செய்யறாங்க, வேண்டுமென்றே அடாவடி செய்து கொண்டு அங்க அடாவடி செய்யக்கூடிய கட்சிகள்ல பிஜேபி முதன்மையானது. சரி, உங்க விவாதத்தைப்படியே வருவோம், உங்க வாதப்படியே வருவோம். பாதிக்கப்பட்ட மாநிலம் தமிழகம்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து ஒரே குரல்ல பேசுறாங்களா?
ஒரே குரல்ல இருக்கிறாங்களா, ஒரே புள்ளியில இணைஞ்சு செயல்படுறாங்களா? நான் கேட்கிறேன், இப்போ தமிழகத்தில் யார் எங்களுக்கு காவிரி தண்ணீர் வேண்டாம், கர்நாடகம் செய்யறது சரின்னு எந்த கட்சியும் சொல்லல. ஆனால் இணைந்து செயல்படுவது என்பதில் இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியினுடைய தலையீடு அதிகம் இருக்கிறது. மற்ற கட்சிகள் இந்த விஷயத்தை கூட இணைந்து செயல்பட விட்டக்கூடாது என்பதில் ஆளுங்கட்சி மிக தெளிவாக இருக்கிறது. ஆளுங்கட்சி, நான் உதாரணத்துக்கு கேட்கிறேன், இந்த அம்மையார் உடல்நலம் இருக்கிறாங்க மருத்துவமனையில், ஒரு ஆட்சி இருப்பதா நான் நம்புறோம். ஆனால் இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க முடியாது என்று உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசு சொல்லி கூட இதுவரைக்கும் தமிழக அரசு சார்பா அதிகாரப்பூர்வமா ஒரு கண்டன அறிக்கையாவது வந்திருக்குதா? இந்த மாதிரி சொன்னாங்க. எதிர்கட்சிகள் எல்லாம் ஒண்ணு சேரவே கூடாது, அனைத்து கட்சி கூட்டம் போடவே கூடாது, போராட்டங்களில் ஈடுபடக்கூடாது, எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து போய் பிரதமரை பார்க்க கூடாதுன்னு எங்கேயாவது ஆளுங்கட்சி தரப்புல இருந்து உங்களுக்கு அழுத்தம் கொடுக்க? எடுத்துக்காட்ட சொல்றேன். நான் கடந்த மாதம் 25 ஒரு பெரிய போராட்டம் நடந்தது விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக. அரசு ஒரு போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் நாங்கள் சொல்லல. ஆனால் அந்த ஒரு தார்மீக ஆதரவை நாங்கள் தருகிறோம் என்று ஆளும் கட்சி கூட சொல்லல. அதிமுக சார்பா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னின்று போராட்டி தளபதிகள் கைதாகி அண்ட் இதனும் ஒரு கோர்ட் அரசுலாம் இருந்தாங்க, எல்லாம் பார்க்கிறோம். இப்படி ஒட்டுமொத்த என்ற கட்சிகள்லாம் இணைந்து போராட்டம் நடத்தியது. எதிர்கட்சிகள் மத்தியில இதுல ஒத்துழைப்பு இல்ல, ஒருங்கிணைப்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதா, இல்ல இதுக்கும் ஆளுங்கட்சி தான் காரணம்னு அவர் சொல்ற மாதிரி அந்த ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிறதா? இல்லை, அதாவது ஆளும் கட்சியினுடைய ஸ்டாண்ட் இதில் ரொம்ப கிளியராக அவங்க போகிறாங்க. லீகல் பேட்டில் தான். அந்த லீகல் பேட்டிலுக்கான கன்க்ளூஷன் பாயிண்ட் வர்ற வரை நாங்கள் அந்த பாதையில் தான் பயணிப்போம், அதுக்கப்புறம் தான் மற்ற இதெல்லாங்கிற மாதிரி ஒரு தெளிவான நிலையில். இப்போ அனைத்து கட்சி கூட்டம்ங்கிறதோ இல்லை எல்லாரும் சேர்ந்து ஒருமித்த குரலில் ஒலிக்கணும்னு சொல்கிறதோ எதிர்கட்சியினுடைய கோரிக்கை. அது ஆளுங்கட்சி டிஸ்டர்ப் பண்ணுது, அதுக்கு ஆளுங்கட்சி தடையா இருக்குங்கிறது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது அவர் சொன்ன தடைங்கிறது அந்த விவசாயிகள் போராட்டத்துக்கு ஆளுங்கட்சி வாயளவில் கூட ஒரு ஆதரவை தெரிவிக்கலை, தடைகள் இது பண்ணாங்க. அப்போ பிற கட்சிகள், தமிழகத்தில் பிற கட்சிகள் இருக்குது, திமுக தவிர்த்து பிற கட்சிகள் இருக்குது, இவர்களை எல்லாம் ஒன்று கூட்டி எதிர்கட்சி ஒரு ஒருமித்த குரலில் இவங்க சொல்கிற மாதிரியான ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை ஆளுங்கட்சி தவிர்த்து கூட்டி அவங்க அந்த இதை செயல்படுத்தி காமிச்சிருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு ஒற்றுமை கூட இல்லை. இதற்கும் ஆளுங்கட்சியை நாம் குறை சொல்ல முடியுமாங்கிறது கேள்வி. ஏன்னா அவங்களுடைய நிலைப்பாட்டில் அவங்க தெளிவாக இருக்காங்க. இப்போ 18ஆம் தேதி அந்த உச்சநீதிமன்றத்தின் இது வருது, அதுவரை அவங்க இந்த ஸ்டாண்டை விட்டு தாண்ட மாட்டாங்கங்கிறது தெளிவு. அவங்க ஒரு நிலை எடுத்து சொல்கிறாங்கங்கும்போது ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் ஒரு நிலையை சொல்லும்போது அது குறித்து உங்களுடைய செயல்பாடுகள் என்னவாக இருக்குங்கிறது கேள்வி வரும். சமீப காலத்தில் பத்திரிகைகளை படிக்காதவருடைய விளைவு, கடந்த வாரம் தஞ்சையில் திருச்சியில் ஒரு பெரிய உண்ணாவிரத போராட்டம் ஒன்று நடந்தது. அன்னைக்கு மரியாதை தளபதிகள் ஒரு அறிவிப்பு வச்சார், இந்த தமிழக அரசு உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும், இல்லாவிட்டால் நாங்கள் கூட்டுவோம் சொல்லி டைம் லிமிட் கொடுத்திருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி திருமாவளவன் ஆளும் கட்சி கூட்டலைன்னா திமுக கூட்டணும்னு சொல்லும் போது ஸ்டாலின் என்ன சொன்னார்னா இது அவருடைய கருத்துன்னு சொன்னார். ஆனா அவரே அந்த ஸ்டாண்ட்ல இருந்து மாறி அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினார். கூட்டுகிற போது எந்த கட்சிகள்லாம் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க? இடதுசாரிகளும் காங்கிரஸ் கட்சி மட்டும்தான் வந்திருக்காங்க. மீதி கட்சிகள் தமிழகத்துல இல்லையா? ஏன் அவங்க வரல? ஏன் விவசாய பிரிவை சேர்ந்தவங்க மட்டும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க? அதன் பிறகு ஏன் இவர் போய் தற்போது நிதியமைச்சரை சந்திச்சிருக்காரு? இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்கு. இல்ல, நிச்சயம். அதாவது நீங்கள் அன்றைய சொல்லப்படுவது தமிழக அரசு இந்த பிரச்சனையினுடைய வீரியத்தை புரிந்து உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டு நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனால் அது நடக்காத காரியம் என்று அனைத்து விவசாய சங்கங்களுடைய கோரிக்கையும் அன்றைய தினம் வைத்தார்கள். இந்த கூட்டத்தில், உண்ணாவிரத போராட்ட கூட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இன்றைய தினம் எதிர்கட்சியாக இருக்கக்கூடியது. நீங்கள் கூட்டம்னு சொன்ன பிறகு தலைவர் கலைஞருடைய ஒப்புதலை பெற்று இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டம் என்று முடிவெடுத்து அறிவித்த பிறகு அன்றைய தினம் 3 நாளுக்கு முன்பாக அறிவாலயத்தில் கூட்டம் நடந்த விவசாய சங்க கூட்டத்தில் அதில் காங்கிரஸ், சிபிஎம் தொழிற்சங்க, விவசாய சங்கம்லாம் கூட்டம் கலந்துக்கிட்டாங்க. கலந்துட்டு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அடுத்த நகர்வு நாங்கள் நோக்கி போகிறோம். அதனுடைய அடுத்த நகர்வாகத்தான் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வத்தை அவர்களை சந்தித்து இதை போல நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்தின் கோரிக்கை நாங்கள் வச்சிருக்கிறோம். இதுல அவங்களோட சண்டை போட்டு ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒரு பிரச்சனையை கிளப்பி அது போராட்டமாக எடுத்து செல்ல நாங்கள் விரும்பல. காவிரி பிரச்சனையில் அனைத்து கட்சிகளுடைய ஒருமித்த குரலாக தமிழகம் இருக்க வேண்டும் என்றதுதான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். தவிர மற்றபடி இதுல போய் அரசியல் இதற்கு திராவிட முன்னேற்றது என்றைக்கு விருப்பம் கிடையாது. அனைத்து கட்சி கூட்டத்தை ஆளுங்கட்சி கூட்டலைன்னா திமுக கூட்டட்டும் அப்படின்னு திருமாவளவன் சொன்னாரு. முதல்ல அதுல வேறுபட்டால் கூட அதுக்கப்புறம் அதுக்கான முயற்சிகளை எடுத்து திமுக கூட்டியிருக்கு. ஆனா இடதுசாரிகள், காங்கிரஸ் தவிர மற்ற எந்த கட்சிகளுமே போகவே இல்லை. இந்த கட்சிகள் இதை எப்படி பாக்குறாங்கன்னு எடுத்துக்கிறது? இவங்க போயிருக்கணுமா, இல்ல திமுக பின்னாடி அணில் திரள்வதற்கு இவங்க தயாராக இல்ல, தேர்தல் கூட்டணியையும் இதையும் ஒப்பிட்டு பாக்குறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதா? இது எப்படி? அப்படிதான் அடிப்படையில் இது எல்லாமே தேர்தல் அரசியல், வாக்கு அரசியலை அடிப்படையாக கொண்டதுதான். அந்த அடிப்படையில தான் திமுக பின்னால் அணிதிரள பிற கட்சிகள் தயங்குகின்றன, மறுக்கின்றனங்கிறத பார்க்க முடியும். அப்போ அந்த இது எதிலிருந்து அந்த எதிர்ப்புகள் கிளம்புதுங்கும்போது இதே காவிரி பிரச்சனை ஒரு 2.5 வருடமாக மத்திய மோடி அரசு இதுக்கு எந்த ஸ்டேட் இதுவும் எடுக்கலை.
அதற்கு கொஞ்சம் பின்னால் தள்ளி பார்த்தோம்னா 10 வருடங்கள் தொடர்ந்து ஆட்சியில் இருந்திருக்கிறாங்க. அப்போ இவர்களுடைய செயல்பாடு, திமுகவின் செயல்பாடு, ஆட்சியில் மத்தியில் ஆட்சியில் மிக முக்கியமான போர்ட்ஃபோலியோஸ்லாம் இருந்தது. ஒரு ஆட்சியை தீர்மானிக்கக்கூடிய, நிலைநிறுத்தக்கூடிய ஒரு பொசிஷனில் இருந்த ஒரு கட்சி தன்னுடைய அந்த பொலிட்டிக்கல் பவர், அந்த அரசியல் அதிகாரத்தை எவ்வளவு தூரம் பயன்படுத்தினார்கள், காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கான அந்த முயற்சிகளில் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்தாங்கங்கிற கேள்வி எல்லாம் வருது. அப்போ வெறுமனே சட்டசபையில் கூட்டி ஒரு தீர்மானம் போடுவது இன்னைக்கு ஒரு சம்பிரதாயமாக போச்சு. சட்டசபையில் போடுகிற தீர்மானங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குங்கிறது நாம தொடர்ந்து பார்த்துட்டு இல்ல. அப்போ நீங்க ஒரு குரலை எழுப்பும் போது, நாங்க இந்த காவிரி பிரச்சனைக்காக முன்னிலையில நிக்கிறோம்னு சொல்லும் போது, நீங்க கடந்த கால செயல்களும் சேர்ந்து அந்த இடத்துல சேர்த்து காங்கிரஸ் பேச மாட்டாங்க. நான் சொல்லிடுறேன், 2007 அதாவது தனக்கு படிச்சுட்டு தெரியாத மாதிரி பேசுறது ஒரு விஷயம் இருக்கு. 2007 இறுதி ஆணை வெளியிடப்பட்ட பிறகு கர்நாடக அரசு இது இப்ப வெளியிட்டது போல ஒரு சட்டப்பேரவை தீர்மானம் கூட்டி அதை செல்லாதுன்னு அறிவிச்சிச்சு. அது சம்பந்தமான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருந்தது. கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் அந்த வழக்கு இருந்துச்சு. அந்த இறுதி ஆணை பிறப்பிக்க முடியாத காரணம் அதுதானே தவிர அப்ப இருந்த திராவிட முன்னேற்ற கூட்டணி பத்தி பேசுறாங்க. ஒரு விஷயத்தை தெரிஞ்சிட்டு தெரியாத மாதிரி பேசுறது. இப்ப என்ன நடக்குது? இப்ப போட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பையே செல்லாதாக்கக்கூடிய காரியத்தை தான் அப்பொழுது செஞ்சிச்சு இந்த ஆணையத்தை. அதனால தான் இந்த இறுதி ஆணை பிறப்பிப்பதற்கு ஒரு தடை ஏற்பட்டது. அதன் பிறகு உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகுதான் இறுதி ஆணை பிறப்பிக்கப்பட்டது. இப்போ உச்சநீதிமன்றம் சொல்லிதான் காவிரி மேலாண்மை வாரியம் இன்னும் இவ்வளவு மத்ததான் பேசுறாங்க. 2.5 வருஷமா இருக்கிற பிஜேபி அரசு சும்மா உட்காந்துக்கிட்டு உச்சநீதிமன்றத்தில் அன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட், அதுக்கப்புறம் உமா பாரதியை போய் எல்லாரும் பார்த்த பிறகு, கர்நாடக செட்டாரு, அனந்தகுமார், எடியூரப்பா எல்லாம் பார்த்த பிறகு வேறு விதமான நிலைப்பாட்டை எடுத்து, நான் கேட்ட கேள்விதான், நர்மதா நீர் மேலாண்மை வாரியத்தில் எல்லா கேள்விகளையும் கேட்டிருக்கோம். நீங்க காவிரி விவகாரத்துல கர்நாடகாவில் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு இருக்கும், எப்படி எல்லா கட்சிகளும் ஒன்னு சேர்ந்து இருக்கிறாங்களோ அது மாதிரியான ஒரு சூழலை உருவாக்குவதற்கு திமுக இங்கே பாடுபடுகிறது அப்படின்னு ஸ்டாலின் சொல்றார். அந்த முயற்சிக்கு இந்த கட்சிகள் ஏன் ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க? அதுதான் இங்கே உள்ள அரசியல் தான். எவ்வளவு தூரம் அந்த கட்சியோடு பின்னால் அணிதர்களுக்கு இங்கே உள்ள தமிழகத்துக்குள்ளே இருக்கிற அரசியல் பிரச்சனைகள் இருக்குல்ல, அதில் மக்களுடைய உணர்வுகள் இருக்குல்ல, ஒவ்வொரு கட்சியினுடைய உணர்வு. அது எதிர்கட்சிகளுக்கான அரசியல் பார்க்கறது, இது வெறும் காவிரி பிரச்சனைக்கான உணர்வுங்கிறது மட்டும் இல்லை. அதை தாண்டி பல ஸ்டேட் வைஸ் உள்ள நிறைய பிரச்சனை, தமிழகத்திற்குன்னு உள்ள பிரத்யேக பிரச்சனைகளில் இந்த கட்சியின் நிலைப்பாடு என்ன, அந்த நிலைப்பாடோடு பிற கட்சிகள் ஒற்று போகிறதா, இந்த பிரிவினை, இந்த கருத்து வேறுபாடு, இதிலிருந்து இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த மாதிரியான ஒரு இதை கொண்டு வந்து நிறுத்துது. திமுக கூப்பிடுகிற அனைத்து கட்சி கூட்டத்திற்கு இரு கட்சிகளை தவிர வேறு கட்சிகள் வருவதில்லைங்கிறது அந்த அடிப்படையிலிருந்து வருது. அப்போ லோக்கல் பிரச்சனைகள்ல கட்சிகளுடைய செயல்பாடு என்னவாக இருக்கு, அந்த பிரச்சனையும் சேர்த்து தான் நம்ம பார்க்கணும். ஏன் திமுக பின்னாடி எதிர்கட்சிகள் ஒரு பிரச்சனை, ஒரு ஜீவாதார பிரச்சனை, தமிழகத்துடைய ஜீவாதார பிரச்சனை, அணி திரள்வதற்கு இவ்வளவு யோசிக்கிறாங்க? திராவிட முன்னேற்ற கழக விவசாயிகளுடைய தமிழகத்தினுடைய வாழ்வாதார பிரச்சனையா பார்க்குது. ஆனால் மற்ற கட்சிகள் யாருக்கோ பயந்து, ஒன்று பிஜேபியா இருந்தால் இதுல நாம போய் ஏதாவது கருத்து சொல்லி கருத்து கந்தசாமி மாதிரி மாட்டிக்கொண்டு ஒரு அச்சம் இருக்குது. மற்ற கட்சிகள் அவர்களை பெரும்பாலும் இந்த சட்டசபை தேர்தலில் அவர்களுக்கு எப்படிய நிலைவு என்னன்றதை மக்களே தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆக இந்த அளவில் இருந்தால் கூட அனைத்து கட்சிகளும் நாங்கள் அழைப்பு விடுத்து கூட அவர்கள் வராதற்கு காரணம் அவங்ககிட்ட அந்த கேள்வியை கேட்டுக்கணும். ஏன் உங்களுக்கு காவிரி பிரச்சனையில் நம்பிக்கை இல்லையா ஏன்னு கேட்டுக்கணும். அவர்களெல்லாம் இந்த ஆளுங்கட்சிக்கு அச்சப்பட்ட, திரும்பவும் நான் சொல்றேன், ஆளுங்கட்சியே இந்த காவிரி பிரச்சனை இவங்க சொல்றாங்க சட்ட போராட்டம்னு. இந்த சட்ட போராட்டம் மட்டும் நடத்தி கொண்டு கிடையாது. திராவிட முன்னேற்ற ஆட்சியில் இருந்தது, கலைஞர் அவர்கள் தலைவராக முதல்வராக இருந்த பொழுது அப்பொழுதெல்லாம் பேசி, எப்பொழுதெல்லாம் தேவையோ, ஜூன் 12ஆம் தேதி தண்ணீர் திறக்கப்பட்டது. எப்பொழுதெல்லாம் ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாரோ அப்போதெல்லாம் ஜூன் 12ஆம் தேதி மேகதாது பிரச்சனையில விஜயகாந்தால செய்ய முடிஞ்சதை இல்ல, அந்த நேரத்தில் செய்ய முடியல. அந்த நேரத்தில் அவர் எதிர்கட்சி தான். திராவிட முன்னேற்ற கழகம் எல்லாருக்கும் தெரியும் தமிழகத்தில் எது மிகப்பெரிய அணுகுமுறைங்கிறது, அணுகுமுறை குறித்த கேள்விங்கிறது இரு தரப்புலையுமே இருக்கு. இதுல திமுகவுடைய அணுகுமுறை சரியில்லை அப்படின்னு எதிர்கட்சிகள் யார் தலைமை தாங்குவதெல்லாம் பார்க்கறதில்ல, யார் இந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பின்னே செல்வது கூட திராவிட. ஏன் சட்டப்பேரவையிலேயே மரியாதை தளபதி அவர்களும் பேசினாங்க, எதிர்கட்சி துணைத் தலைவர் துரைமுருகனும் பேசினாங்க. நீங்க போங்க, உங்களோட நாங்க வரோம், பிரதமரை சந்திப்போம், குடியரசுத் தலைவர் சந்திப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அரசு ஏதாவது சொல்லிச்சா?
ஏதா பேசிச்சா இதுல என்ன இருக்குது? ஒரு லெஜிஸ்லேட்டர்ஸ் போய் பார்க்கறதுல என்ன இருக்குது? ஆக திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பிரச்சனையை, காவிரி பிரச்சனையை வாழ்வாதார பிரச்சனையாக, மக்களுடைய பிரச்சனையா பார்க்கிறது. மற்ற கட்சிகள் அரசியலா பார்க்கிறது. எதிர்கட்சி தலைவர் கூட ஒரு அமைச்சரை போய் இவ்வளவு காலம் தாழ்த்தி தானே போய் பார்த்திருக்கிறாரு. இந்த பிரச்சனை இத்தனை மாதங்களா போயிருக்கு. இந்த அடிப்படையா பாத்தீங்கன்னா 5, 12, 20, 30 சொல்லி பல்வேறு காலகட்டங்கள்ல உச்ச நீதிமன்றத்தில் தீர்ப்பு வருது. 15,000 அடியிலேருந்து 18,000 அடியிலேருந்து இப்ப 2,000 அடி கன அடி தண்ணீரா கொடுக்கறது கூட இந்த கர்நாடகா அரசு வந்து மறுக்குது. இப்படி இந்த பிரச்சனைகளை மாநில அரசு இந்த நீதிமன்றத்தில் பார்த்து கொண்டு சொல்லும்போது அதில் எந்த விதமான பயனும் இல்லை என்ற அடிப்படையில் தான் ஒரு இறுதி முயற்சியாக தளபதி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் முறையில் போய் பார்த்து அழுத்தத்தை கொடுக்கிறார். அது திடீர்னு போய் கொடுக்கல. நீங்க பார்க்கலாம் பல்வேறு போராட்டங்கள், உண்ணாவிரதங்கள், விவசாயிகள் எல்லாம் தனித்தனியா நடக்குது, ஏன் சேர்ந்து நடக்கல? முதலமைச்சர் உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காக எல்லா கட்சி தலைவர்களும் பல்வேறு வேறுபாடுகளை, அரசியல் வேறுபாடுகளை மறந்து மருத்துவமனைக்கு போய் நலம் விசாரிக்கிறாங்க. ஒரு ஆரோக்கியமான அரசியல் சூழலாக அது பார்க்கப்படுகிறது. இதுல காட்டக்கூடிய இந்த முனைப்பை ஒரு மிக மிக முக்கியமான பிரச்சனைகள்ல இந்த கட்சிகள் காண்பிக்கணும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆமா, அப்படித்தான். ஏன்னா அதுதான் சொன்னேனே, இந்த தமிழகத்தில் உள்ள காவிரி பிரச்சனை மட்டுமே மையம் இல்லை, பல பிரச்சனைகளையும் சேர்த்து அரசியல் கட்சிகள் பார்க்கின்றன. அந்த பல பிரச்சனைகளிலும் யாரு கூட ஒத்துப்போகலாம், யாரு கூட ஒத்துப்போக முடியாது அப்படிங்கிற நிலைப்பாட்டிலிருந்து தான் இந்த பிரச்சனையை அணுகிறாங்க. ரெண்டாவது, லோக்கல் பாடி எலெக்ஷன் வருது. அந்த தேர்தல் நிலை கட்சிகளை கட்டுப்போடுகிறது. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள், மாநிலத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் அரசியல் கட்சிகளை செயல்பட விடாமல், ஒருமித்த குரலில் ஒலிக்க விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறதுங்கிறது மிக முக்கியமானது. ஆளும் கட்சியை நீங்க கூட்டுங்கன்னு சொன்னா அவங்க ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க, அதுலேருந்து மாறுவதாக இல்லை. அது 18ஆம் தேதிக்கு மேல மாறுறாங்களாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா அரசியல் ரீதியான அழுத்தம்ங்கிறது இங்க இந்த நிலை இருக்குது. அப்படிங்கும்போது இதை தாண்டி என்ன செஞ்சிருக்கலாம் அப்படின்னா, சித்தராமையா அரசு தண்ணீர் திறந்து விட மாட்டேன்னு சொல்லுகிற அந்த நேரத்தில் இங்கிருந்து ஸ்டாலின் தலைமையில் ஒரு குழு போய் அங்க போய் தனிப்பட்ட திமுகவிடமிருந்து எதிர்பார்ப்பது அதுதான். உங்களுடைய கூட்டணி கட்சி நீங்கள் சொன்னால் கேட்கக்கூடிய, உங்களுடைய குரலுக்கு ஒரு இது இருக்கக்கூடிய, அழுத்தம் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் வரலைனாலும் திமுக தனியா போகணும், போய் அந்த மாநிலத்தில் கேட்டிருக்கலாம். ஒரு நேரடியான டிப்ளமேட்டிக் சேனல்ங்கிறது அதெல்லாம் தான். கடந்த 10 நாட்கள் முன்பாக தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு கடிதம், தனிப்பட்ட கடிதமே மோடி அவர்களுக்கும் சோனியா காந்தி அவர்களுக்கும் கடிதமே எழுதியிருக்கிறாங்க. ஆனால் கர்நாடக அரசு அங்க யார் ஆட்சியில் இருந்தாலும் இந்தியா என்ற நாட்டின் மீது ஒருமைப்பாடு இல்லாமல் கர்நாடகா ஏதோ ஒரு தனிநாடு என்பது போல செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இல்ல எல்லாரும் சேர்ந்தா போய் பாப்போம்னு சொல்லக்கூடிய திமுக ஏன் தனியா போய் பார்க்கலன்னு கேட்க. அதுதான் சொல்றோம். நாங்க நேரடியா அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவிக்கே நாங்க கடிதம் எழுதி கேட்டிருக்கிறோம். நாங்க இவ்வளவு பேசுறீங்களே, இந்த முதலமைச்சர் என்றைக்காவது இந்த பிரச்சனை வந்த பிறகு அவங்க ஸ்டாண்ட் தான் அவங்க சொல்றாங்க. அதுதான் நான் கேக்குறேன். அந்த ஸ்டாண்ட் சரின்னு இங்க அந்த மாநிலத்தை ஆள்றது யாரு? அவங்க தான் முழு முயற்சி எடுக்கணும். எதிர்க்கட்சிக்கும் பொறுப்பு இருக்கு. இல்ல நீதிமன்றம் ஒண்ணு மட்டும் தான் பிரச்சனை கிடையாது. அண்டை மாநிலத்தோடு பேசிதான் செயல்படணும். எல்லா பல்வேறு பிரச்சனைகள் நாங்கள் சொல்லியிருக்கோம். நாங்கள் இருந்த பொழுதும் பல்வேறு பிரச்சனைகள் இவ்வாறு அண்டை மாநிலத்தோடு பேசி நீதிமன்றத்தில் வழக்கு இருந்தால் கூட எங்களால் திராவிட முன்னேற்ற ஆட்சி காலத்தில் தண்ணீர் பெற்றுத்தர முடிந்தது. ஆனா நீதிமன்றம் உத்தரவிட்டு கூட இப்போ தண்ணீர் தர மறுக்கக்கூடிய இந்த அரசாங்கத்தின் மீது, கர்நாடக அரசின் மீது இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது? மத்திய அரசுல வேடிக்கை பார்த்திருக்க முடியாதுங்க. இது ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு இந்தியா என்ற ஒரு ஒருமைப்பாடு நாடு. தேசிய கட்சிகள் வழக்கு வருகிற போது என்ன நடவடிக்கை எடுக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நிகழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடிய இறுதி நிமிடங்கள் எலெக்ஷன் வருது. டெல்டா ரீஜன்ல திமுக போய் என்ன மாதிரியான இதுல வாக்கு கேட்பாங்கங்கிறது கேள்வி. என்ன நிர்வாக ரீதியாக நீங்க என்ன மாநில அரசின் மீது நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்கிற அதே நேரத்தில் அதே கட்சியினுடைய கூட்டணி வைத்து காவிரி டெல்டா ரீஜன்ல நீங்க போய் லோக்கல் பாடி எலெக்ஷன்ல என்ன மாதிரி விவசாயிகளை சந்திச்சு வாக்கு கேட்பீங்கிற அரசியல் ரீதியான கேள்வி. டெல்டா விவசாயிகள் பூரா எங்க கூட்டத்தில் எங்களோட தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் எங்களோட நிலைப்பாடு என்ன, இந்த ஆட்சி என்ன செஞ்சது, மத்திய அரசு எப்படி மோசடி செஞ்சிருக்கு, தமிழக மக்களை ஏமாற்றுன்னு அந்த விவசாயிகள். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.